You look to each other for glory and are not concerned with the glory that comes from the one God. யோவான் 5:44. கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, contra factum non est argumentum. There is no argument against a fact. The great argument that can't be contradicted is the argument of our life, a life of good works of charity. நல்வாழ்வுக்கு எதிராக எந்த விவாதமும் இல்லை. பழமொழி ஒன்று உண்டு, சூரியனை பார்ப்பதற்கு கைவிளக்கு தேவையில்லை என்பது. அதே போன்று இறைவனை உணர்வதற்கு நாம் காரிய காரணங்கள், விளக்கங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் படைத்த பொருட்கள் அனைத்தும் இறைவனை சார்ந்த வண்ணம் இருக்கின்றன. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆக இறைவனுடைய படைப்புகள் நாம். ஒரு அருமையான சங்கீதம் 100, அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம் என்று நாம் அடிக்கடி பாடுகிறோம். எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு நம் வாழ்வு அமைய வேண்டும். தந்தைக்கும் தாய்க்கும் எப்படி நன்றி காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு துலாக்கோல் இருக்கிறது, அளவுகோல். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இவனை பெற்றெடுக்க இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என் நோற்றான் கொல் என்கின்றது திருக்குறள். ஆகவே ஒரு தவம் கிடந்து பெற்ற பிள்ளை என்கின்ற வகையில் ஒருவருடைய வாழ்வு இருக்க வேண்டும். தாய்க்கு கொடுக்கின்ற மரியாதையும் நன்றியும், இந்த பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஈன்ற பொழுதிலும் குழந்தையை பெற்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட தன் மகன் சான்றோன் என்று பலர் வாழ்த்த கேட்கப்படுகின்ற மொழிகள் அது தாய்க்கு காட்டுகின்ற நன்றி என்பது இலக்கணம் கூறுகின்ற துலாக்கோள். W.J. டாம்ஸ் என்பவருடைய வார்த்தைகள், Be careful how you live. You may be the only Bible someone ever reads. நீ எப்படி வாழ்கிறாய் என கவனமாயிரு. யாரேனும் ஒருவர் வாசிக்கும் விவிலியமாக நீ இருக்கலாம். உன்னை பார்த்து கிறிஸ்துவம் என்பது என்ன, கிறிஸ்து என்பது யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாழுகின்ற சான்று. பைபிள் ஒரு புத்தகம், ஆனால் அதை வாழ்ந்து காட்டுகின்ற நாம் தான் இயேசுவுக்கு சிறந்த சாட்சிகளாக இருக்க முடியும். இப்பொழுது கூட பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்றால், அவ்வளவு தூரம் நாகரிகம் இல்லாத ஊர்களில் வெள்ளை அங்கி அணிந்து ஒரு குருவானவர் சென்றால் அவரை அருட்தந்தை என்றோ அல்லது பாஸ்டர் என்றோ என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்கள் கிறிஸ்துவா என்றுதான் கேட்பார்கள். அப்படித்தான் ஒரு கண் தெரியாத ஒரு பையன் ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டிருந்தான். ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக ஒரு தட்டு வண்டியிலே வைத்து பழங்களை விற்று கொண்டிருக்கிறான். அவசரமாக சென்ற 4 பேர் ரயிலை பிடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அந்த வண்டியை இடித்து விட்டு சென்றுவிட்டார். வண்டியில் இருக்கிற பழங்கள் எல்லாம் கீழே சிதறிவிட்டன. இவனுக்கோ கண் தெரியாது. 4வதாக அவசரமாக சென்ற நபர்
சரி, ரயிலை தவறவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்த ரயிலை பிடித்து கொள்ளலாம் என்று இவர் சற்று பொறுமை காத்து கீழே சிதறிய பழங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவனுக்கு கொடுத்து, ஒரு சில பழங்கள் கால் மிதிப்பட்டு உடைந்து விட்டன, அவைகளுக்கு ஈடாக சற்று காசும் கொடுத்து அவனுக்கு ஆறுதல் தருகிறார். அப்பொழுது அவன் சொன்ன பதில், நீங்கள் கிறிஸ்துவா என்று கேள்வி கேட்டான். அதுதான் உண்மை சான்று. யாருக்கு உதவ வேண்டும், எப்பொழுது அபயக்கரம் நீட்ட வேண்டும், ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க வேண்டும், அல்லது இயேசு பட்டியலிட்ட பண்புகள், நீ கட்டடம் கட்டினாயா, கோவில் கட்டினாயா, பள்ளிக்கூடங்கள் நடத்தினாயா என்பதெல்லாம் இறைவன் விண்ணகத்தின் வாசல் முன்னால் கேட்கப் போவது இல்லை. மாறாக, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாயா, ஒருவேளை உணவு கொடுத்தாயா, உடை கொடுத்தாயா, சிறையில் இருப்பவர்களை சந்தித்தாயா, தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறினாயா என்பதுதான் கேட்கப்படுகின்ற இறுதி தேர்வாக அமையும் என்பதையும் நற்செய்தியில் பார்க்கிறோம். எனவே அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்வு அமையும். இன்னொரு நகைச்சுவையான துணுக்கு ஒன்றும் அவ்வப்போது சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். நீங்கள், ஒரு குருவானவர் இறந்து விண்ணக வாசலில் நிற்கின்றார். பீட்டர், நம்முடைய புனித ராயப்பர், வாசற்படி நின்று த கிரேட் கோல்டன் புக் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே நம்முடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் இருக்கிற புத்தகத்தை வைத்துக்கொண்டு தேடுகிறார். உங்கள் பெயர் என்ன? பெயர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் ஒரு குருவாக இருந்தேன். உடனே குருக்களுடைய லிஸ்ட்டில் எடுத்து பார்க்குறார். பேரை காணோம். வரிசையாக பார்க்குறார். நல்லா பாருங்கிறாயப்பரே, என் பேர் இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரே ஆதங்கம். மறுபடியும் பார்த்தார், இல்லை. சரி, நீங்கள் அப்படி என்ன தான் செஞ்சீங்க? நான் நிறைய கோவில் கட்டினேன், நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டினேன் என்றெல்லாம் விவரித்தார். ஓ அப்படியா, கொஞ்சம் இருங்கள், இன்னொரு பகுதியிலே தேடுகிறேன் என்று பார்த்தார். இந்த பகுதியிலே உங்கள் பேர் இருக்கிறது. எந்த பகுதி? ரியல் எஸ்டேட் என்ற பகுதியிலே. அது ரியல் எஸ்டேட் நிறைய பேர் செய்வார்கள். அதில் ஒரு குருவானவர் செய்ய வேண்டிய வேலை அது அல்ல என்பது துல்லியமாக சுட்டி காட்டப்படுவதை போல, இறைவனுக்கு நான் என்ன பணி செய்கின்றேன், இறைவனை எப்படி நான் பிறருக்கு காட்டுகிறேன் என்பதுதான் இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். The greater our privilege of knowing Jesus Christ, greater will be our condemnation for having not known Him and loved Him and served Him in our brothers and sisters. இயேசுவை தெரிந்து கொள்வதினால் ஏற்படுகின்ற ஆசீர்வாதத்தை விட, இயேசுவை தெரியாமல் இருக்கும் பொழுது, அவரை பிறருக்கு பிரதிபலிக்காமல் இருக்கும் பொழுது, சான்று பகராமல் இருக்கும் பொழுது, அவரை அன்பு செய்யாமல் இருக்கும் பொழுது கொடுக்கப்படும் தண்டனை மிக பெரிது. இயேசுவை அறிதல் பெரிய சிறப்புரிமை போல் நமது சகோதர சகோதரர்களில் அவரை கண்டு அன்பு செய்து பணி செய்யாததற்கு பெரிய கண்டனமும் உள்ளது. ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை, தவக்காலத்தில் நாம் பெறுகின்ற ஒரு பாடமாக அமைய வேண்டும். You refuse to come to me to have life. யோவான் 5:40. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, குதிரையை பிடிச்சு தண்ணி கிட்ட கூட்டிட்டு போலாம். தண்ணி குடிப்பது யாரு? குதிரை தான் குடிச்சாகணும். அது குடிக்க மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணா யாருக்கு நஷ்டம்? குதிரைக்குத்தான். ஆகவே அதே போன்று பலவிதமான ஆன்மீக வழிபாடுகள், தியான பிரசங்கங்கள், தவக்காலத்தில் இன்னும் பல முயற்சிகள், இந்த முயற்சிகளில் பங்கு பெற்று வாழ்வு பெறுவதற்கு நான் முன் வருகிறேனா என்று நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். The flower does not bear the root, but the root the flower. The rose is merely the evidence of the vitality of the root. Woodrow Wilson என்ற அறிஞருடைய வார்த்தைகள். மலர் வேரை தாங்குவதில்லை, வேர் மலரை தாங்குகிறது. வேருடைய உயிர் சக்தியின் சான்றே ரோஜாப்பூ.
அருமையாக ஒரு பூ, ரோஜா பூவோ அல்லது மல்லிகைப்பூவோ அல்லது மனம் தருகின்ற எந்த மலரோ அந்த மரத்தினுடைய சக்தி, அது மரத்தினுடைய தன்மை, அது பூவாக இருக்கலாம் அல்லது பழமாக இருக்கலாம். வாழை மரத்தில் வாழைப்பழத்தை பெறலாம், மாமரத்தில் மாம்பழத்தை பெறலாம். ஆனால் இந்த மாம்பழத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது? சில மாங்கனிகள் மாங்காயாக இருக்கும் பொழுதும் நன்றாக இருக்கும், பழுத்தாலும் சுவையாக இருக்கும். சிலது வாயில வைக்க முடியாது, ஒரே புளிப்பு, ஒரே நாறு அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? அதே போன்று நம்முடைய செயல்கள் சுவையாக இருக்கிறதா அல்லது நாராக இருக்கிறதா என்பதையும் அலசி பார்க்கின்ற காலம் இந்த தவக்காலம். Purify yourself, clarify your look with humility and penance. Afterwards, you won't be lacking the clear lights of love and you will have a perfect vision. Saint Jose Maria. இவரும் ஒரு பெரிய ஆன்மீக எழுத்தாளர். அடிக்கடி இவருடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். உன்னையே தூய்மையாக்கு, தாழ்ச்சி தவத்தால் உன் பார்வையை தெளிவாக்கு, பிறகு அன்பின் ஒளி உனக்கு குறைவுபடாது, பழுதற்ற பார்வை கொண்டிருப்பாய். பார்வை தெளிவாக இருந்தால் நிச்சயமாக பார்க்கின்றவைகளை அப்படியே பார்க்கலாம். அல்லது கலர் கண்ணாடிகளை போட்டுக்கொண்டிருந்தால் பார்வை தெளிவாக இருக்காது. அதே போன்று கேட்பதிலும் தெளிவு வேண்டும். ஒரு முறை அப்படி தான் நான் சொன்னேன். இந்த கண் பார்வையை பற்றி சொல்லும்போது இந்த கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு துல்லியமாக சின்ன எழுத்துக்களையும் படிக்கக்கூடிய வகையில் பார்வை மாறுபட்டதுன்னு சொன்னேன். இது கேட்டவங்க என்ன ஆச்சு, என்னுடைய பழைய பங்குல ஐயையோ ஃபாதருக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போயிடுச்சான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஃபாதர் உங்கள் கண்ணு தெரியாமல் போயிடுச்சாமில்ல அப்படின்னு. பார்த்தீங்களா, கேட்பதிலும் தெளிவு வேண்டும், பார்ப்பதிலும் தெளிவு வேண்டும். உன்னையே தூய்மையாக்கு, தாழ்ச்சி தவத்தால் உன் பார்வையை தெளிவாக்கு. அன்பும் அருளும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அருமையான பாடலை நாம் அடிக்கடி பாடுவோம். இந்த அன்பும் அருளும் நமக்கு நிறைய வேண்டும். நம் உள்ளத்தில் தக்க வைத்து அதை சொல், செயல், சிந்தனையினால் வாழ்வாக்கி காட்டுவோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Glorious Lord, may my heart always seek and rejoice in you and tirelessly seek your strength and your presence. மகிமையின் ஆண்டவரே, என் இதயம் எப்போதும் உம்மையே நாடி உம்மில் மகிழ்வதாக, மேலும் அயராது உம் ஆற்றலையும் பிரசன்னத்தையும் நாடுவதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக எம்முடைய உள் மனத்தின் ஆழத்தில் சென்று தாழ்ச்சியுடனும் உமக்கேற்ற வகையிலே வாழ்வதற்கு வேண்டிய வகைகளில் எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கும் தெளிவான சிந்தனை, தெளிவான பார்வை, தெளிவாக கேட்டல், புரிந்து கொள்ளுதல், இவைகளின் வழியாக எங்கள் வாழ்வை வளமாக்கியருளும். எங்கள் தேவைகளை சந்திக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இந்த தவக்காலத்தில் அநேகருடைய தொடர் தேவைகளுக்காக செபித்து வருகின்றோம். இவைகளெல்லாம் உம்முடைய அருளினால், ஆசிரியினால் அவர்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.